ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஓசன் நியோபி அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு எபிசோட்ல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓஷன் நியோபி அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 8. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஏஞ்சலிக்காவுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். அவ்வளோ ரெடியாக நிற்கிறா. பார்த்தா அவள் காலில் என்னத்தையும் நம்ம ஹீரோ கட்டி விட போய் இது என்ன அப்படின்னு ஷாக் ஆகுறா. ஸ்ட்ரென்தனிங் மேஜிக் யூஸ் பண்ணி இல்லை நீ செத்துருவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். வேண்டாம் ப்ளீஸ் நிறுத்து அப்படின்னு கதறிட்டு இருக்கா. நான் அப்படி ஒன்று இழுக்கிறது மூலியமா உன் பாடிக்கு எப்படி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும்னு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். நீ எப்போ உன்னோட லிமிட் அடையிறியோ அதுக்கப்புறமும் நம்ம ட்ரைனிங் எடுத்தாதான் உன் பாடி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஜஸ்ட் ஒரு 6 மணி நேரம் தான் நம்ம ஹீரோ சொல்ல போய் 6 மணி நேரமா அப்படின்னு ஷாக் ஆகுறா. இறந்து எங்க அப்பா அம்மா எனக்கு கை காமிக்கிற மாதிரியே தெரியுதுன்னு சொல்றா. ரீனட் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி இழுத்துட்டு போன அன்கான்சியஸ் ஆயிட்டு பரவாயில்ல நீ கான்சியஸா இருக்கியே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் முடிஞ்சான்னு கேட்டா சாப்பிட்டு வந்து இன்னும் ட்ரைனிங் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படியே இப்போ 5 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. என்னால அந்த ஹெல்லிஷ் ட்ரைனிங்கை தவிர்க்க முடியல. ஸோ அதனால நான் ஓடி வந்துட்டேன். கண்டிப்பா அவனால இந்த பிளேஸை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா நினைச்சிட்டு இருந்தா. இங்கதான் இருக்கியா, உன்னை தேடி இந்த கிங்டம் ஃபுல்லா அலைஞ்சான்னு சொல்லுவோம். பட் நான் ஓடி வந்து 15 நிமிஷம் தானே ஆச்சு அப்படின்னு ஏஞ்சலிக்கா கேட்கறேன். என்ன திட்டுறதா இருந்தாலும் பனிஷ்மெண்டா இருந்தாலும் இப்பவே கொடுத்துருங்கன்னு சொல்லுவோம். நீ ஏன் ஓடி வந்தேன்னு எனக்கு புரியுது. நானும் உன்ன மாதிரியே தான் இருந்தேன். நீயாச்சும் அட்லீஸ்ட் உயிரோடு இருக்கேன்னு எத்தனை ஆயிரம் தடவை இறந்தேன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பிராஸ்டன் நம்ம ஹீரோவை கொண்டுட்டு ஆலிஸ் கிட்ட இருந்து மேஜிக்க கடன் வாங்கி நம்ம ஹீரோவை ரிவைவ் பண்றான். ஆலிஸ் கிட்ட இருந்து மேஜிக்க கடன் வாங்கியிருக்கேன். இன்னும் என்னால ஒன்னு 2000 தடவை ரிவைவ் பண்ண முடியும் அப்படின்னு பிராஸ்டன் சொல்றான். ஒரு கட்டத்துல எனக்கு சாகிறதே பழகி போயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்லுவோம். லைஃப்ல எல்லாரும் ஒரு தடவை தானே சாவாங்க அப்படின்னு ஏஞ்சலிக்கா யோசிக்கிறா. அப்படி இருந்தும் நீங்க ஏன் ஓடி போகலன்னு ஏஞ்சலிக்கா கேட்கவும் பிராஸ்டன் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாரு. நீ இப்போ ட்ரைனிங்ல படுற கஷ்டம் இல்ல ஃபியூச்சர்ல ட்ரெயின் ஆகாம வீக்கா இருக்கிற கஷ்டம், இது ரெண்டுத்துல உனக்கு எது பெருசு அப்படின்னு கேட்கவும் ஃபியூச்சர்ல நம்ம வீக்கா இருந்து எதுவும் சாதிக்க முடியாத கஷ்டம் தான் அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்லுவோம். ஆமா, நீயே முடிவு பண்ணி இப்போ கஷ்டப்பட போறியா இல்ல ஃபியூச்சர்ல வீக்கா இருந்து கஷ்டப்பட போறியா நம்ம ஹீரோ கேட்கவும் ஒரு நோபல் உமனா ஃபேஷன் டான்ஸ் மேக்கப்னு என்ன வளர்த்தாங்க. ஆனா எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. டார்மியட் ஃபேமிலியில ஒரு ஃபர்ஸ்ட் உமன் நைட் ஆகணும்னு நான் நினைச்சேன். ஸோ ஃபியூச்சர்ல கஷ்டப்படுறதை விட இப்போ நான் கஷ்டப்படுறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவ ட்ரைனிங்க்கு வர. நீ அதிகமா ஸ்மார்ட் யூஸ் பண்ண அதான் உனக்கு ஈஸி இல்ல நம்ம ஹீரோ கேட்கவும். பட் பாக்ஸரா எந்த வெப்பனும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதுக்கு தான் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டுருக்கேன். உன் கையவே நீ ஸ்வாடா யூஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ இப்போ ரீனட் வந்து அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறா. இப்போ 1 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஏஞ்சலிக்கா ஜஸ்ட் ஸ்பீட் தான், பட் இவன் இவளை வின் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா. நான் சாக விரும்பல அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா போயிட்டு ஆப்போனன்ட் ஒரே பஞ்சு தான் அவன் தோத்து போயிருக்கான். கொடுத்த ட்ரைனிங் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ ரேனட்டோ பாக்குறாங்க. எல்லா மக்கள் முன்னாடியும் நான் அப்படியா நடந்துக்கிட்டேன்னு ஏஞ்சலிக்கா கேட்கவும் மேட்ச் நீ வின் பண்ணிட்டல நம்ம ஹீரோ சொல்றான். ரிக்கு இங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஆலிஸும் எட்வர்டும் வராங்க. மேஜர் நீங்க போன விஷயம் என்னாச்சுன்னு ரீனட் கேட்கவும் 612 அந்த எம்பையர்ல இல்ல, நாங்க போனது வேஸ்ட் தான் அப்படின்னு எட்வர்ட் சொல்றான். மிலிசியாவை பார்க்கவும் அவன் பாயிண்ட் ஸ்கோர் பண்ண போனா மிலிசியா நழுவி ஓடிடுதா. பிராஸ்டன் பார்க்கவும் அவ வெக்கப்படுறா. டோர்னமெண்ட்ல கண்டிப்பா நாங்க தான் வின் பண்ணுவோம், கண்டிப்பா நமக்கு அந்த ஜுவல் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி பிராஸ்டன் சொல்றான். நானும் வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி ஆலிஸ் சொல்லவும் வேணா நீ ஸ்டேடியம் எரிச்சிருவ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏஞ்சலிக்கா நீயும் டோர்னமெண்ட்ல இருக்கலான்னு கேட்கவும் மாஸ்டர் ரிக்கோ ரேனட்டோ எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. என்ன மாதிரி நீ கிடையாது, உனக்கு டேலண்ட் இருக்கு, குயிக்கா கத்துக்கிடுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும். ஆமா அவன் ட்ரைனிங் மேல நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லி பிராஸ்டனும் மத்தவங்களும் சொல்றாங்க. ஸோ ஏஞ்சலிக்காவும் இப்போ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸோட ஃபைட் பண்றதுக்கு ரெடி ஆகுறா. 113வது கிங் ஆஃப் ஃபெஸ்ட் டோர்னமெண்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குவாலிஃபயர்ஸா பாஸ் பண்ணி வந்தவங்க யாருக்கும் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல ஸ்பான்சர் ஸ்லாட்ல வந்தவன் தான் கீத் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்றாங்க. நல்ல வேலை நான் மிஸ்டர் பிராஸ்டன் கூட ஃபைட் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். மிலிஷியாவும் கோல்டோ பிராஸ்டனுக்கு சியரப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலி அவங்களோட 8th மேட்சா தான் அந்த கெர்வின் சாம்பியன் ஃபைட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்டே கெர்வின்காக மக்கள் எல்லாரும் சியரப் பண்றாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க மேல பெட்டை மேக் பண்ணி ரிச் ஆகுங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவோம். நோட்டீஸ் பண்ணியா கீத் ஃபைனல் மேட்ச் வரைக்கும் பிராஸ்டன் இல்ல சாம்பியன் கெர்வின் கூட ஃபைட் பண்ற மாதிரியே எந்த மேட்சும் இல்ல பத்தியா. ஆல்ரெடியே இந்த மேட்சை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்றா. ஃபைனல்ஸ் வரை கீத் போனதுக்கு அப்புறமா வேணும்னே கீத்தை தோக்க வச்சா பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும், அதுதான் ஸ்னேப்போட பிளான். அதுக்காக வச்சு நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்லவோ ஒருவேளை ஃபைனல்ஸ் வரைக்கும் நீ அவன் கூட மோதல் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படி நான் யோசிக்கல, பட் அப்படி நடக்காது அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. சொன்ன மாதிரியே நீங்க இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கெர்வின் அவன் கோச்சும் வந்து கேட்கறாங்க. செமிஃபைனல்ஸ்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராஸ்டன் கிளம்புறான். உன் கண்ணில் தெரியுற அந்த லுக் உன்னை அப்ப பார்த்த மாதிரி இருக்குன்னு கோச் பிளாஷ்பேக்கை யோசிக்கிறாரு. செமிஃபைனலிஸ்டா செலக்ட் ஆன ஒரு ஆளுக்கோ கெர்வின்கோ மேட்ச் நடக்குது. உன் ஆப்போனன்ஸை கொல்லக்கூடாது, வெப்பன்ஸ் அண்ட் ஆர்மர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கோச் எக்ஸ்பிளைன் பண்றாரு. கெர்வின் கடைசியில பார்த்தா அடி வாங்கி கீழே விழுறான். கெர்வின் யாரோட கைடன்ஸுமே இல்லாம ஒரு நேச்சுரல் ஃபைட்டராகவே இந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கான். அவனுக்கு கைடன்ஸ் கொடுத்தா இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுவான் அப்படின்னு சொல்லி கோச் சொல்றாரு. அந்த கோச்சோட ஆசை கெர்வினை வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டரா மாத்தணுங்கிறது தான். யாருப்பா இந்த கெர்வின், அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கானே அப்படின்னு சொல்லி 107வது டோர்னமெண்டோட சாம்பியனா கெர்வின் அனௌன்ஸ் பண்ணப்படுறான். 1 வருஷம் கழிச்சு இப்போ உன் கண்ணில் அந்த வெறிய பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோச் பாக்குறாரு. இங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த கீத்துக்கும் இன்னொருத்தனுக்கும் தான் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகி வந்திருக்காங்கன்னா ஆப்போனன்ட் ஒன்றும் வீக் கிடையாது. பட் அவன் அட்டாக் எதுவுமே கீத் மேல ஒர்க் ஆகல, எனக்கு போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கீத் வந்துட்டு ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ண ட்ரை பண்றான்.
டஸ்டா கிளம்புது. ஆப்போனன்ட் பார்க்காத அந்த கேப்ல டக்குன்னு கீத் அவனை அடிச்சிருந்தான். ஒரே அட்டாக்ல அந்த ஆப்போனன்ட்டும் தோத்து போறான். ஸ்பான்சர் ஸ்லாட்ல வந்தவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவன் மவுஸ்லாம் ஆமச்சரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க நினைச்சபடி இப்போ கீத் மேல நிறைய மக்கள் பெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா சொல்றா. நம்ம ஹீரோ பிராஸ்டன் எல்லாரும் வின் பண்றாங்க. ஃபைனல் மேட்ச்ல அந்த சாம்பியனுக்கு தான் ஃபைட் நடக்குது. கெர்வின் அவனோட ஆப்போனன்ட்ஸோட மூவ ப்ரெடிக்ட் பண்றான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ பாக்குறான். மேபி அவனோட சென்சிங் ஸ்மெல்ல வச்சு தான் அவன் ப்ரெடிக்ட் பண்றான் போல அப்படின்னு சொல்லி பிராஸ்டன் சொல்றான். அப்ப பார்த்தா கெர்வனியே அந்த ஆப்போனன்ட் அடிச்சு போட்டுருதான். கெர்வின் உங்களால முடியும், எந்திங்க அடிங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே சீர பண்றாங்க. அவன் ஆப்போனன்ட் அவனை ரொம்ப ஸ்லோவா தான் அட்டாக் பண்ணா. கெர்வின் அந்த அடியை வேணும்னே வாங்கின மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ டீம் பாக்குறாங்க. மக்கள்லாம் சீர பண்ணுவோம். கெர்வினும் ஆப்போனன்ட் அடிச்சு வின் பண்றான். மக்கள் முக்கால்வாசி பேர் வந்துட்டு கெர்வின் அப்புறமா கீத் மேல தான் அவங்களோட பெட்டை பிளேஸ் பண்றாங்க. அண்ட் ஏஞ்சலிகாக்கும் கீத்துக்கும் தான் இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓ சார் ரைட், நான் இங்க உட்காரலாமான்னு ஸ்னேப் வந்து கேட்கறான். நீங்க விஐபி சீட்ல இருக்கிறவர் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இவர் ஏன் இவ்வளவு கேவலமா நல்ல மாதிரி ஆக்டிங்க போடுறாரு அப்படின்னு ஆலிஸ் ஸ்னேப்பை பார்த்து கேட்கவும், அடல்ட்ஸ்னாலே அப்படிதான், அதை எப்படி ஓப்பனா சொல்லக்கூடாது அப்படின்னு மீசட் சொல்றான். என் ஃபியான்சேவும் லிட்டில் பிரதரும் சண்டை போட போறாங்க. நான் முடிஞ்ச அளவு க்ளோஸா இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதான் முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொல்லி ஸ்னேப் சொல்றான். என் பிரதர் ஸ்னேப் சொன்னா, நீ அவனோட ஃபியான்சேங்கிறதுனால அவன் அழகான ஃபேஸ்ல கை வைக்க கூடாதுன்னு அப்படின்னு கீத் சொல்லவும், மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமும் நீ இவ்வளவு ரிலாக்ஸா இருக்கியான்னு பாப்போம் அப்படின்னு ஏஞ்சலிகா கலாய்க்கிறா. நீ எல்லாம் ட்ரைனிங் பண்ணி தான் ஸ்ட்ராங் ஆகணும், அது எனக்கு நேச்சுரலாவே வந்தது. மேட்ச்ல நான் கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன். அப்புறம் ஸ்னேப்போட குழந்தைங்களை நீ சமக்கணும்ல, சோ வயிற்றுலயும் நான் கை வைக்க மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு கீத் போறான். ஏஞ்சலிகா இப்ப செம டென்ஷன் ஆகுறா. கீத்தை என்னதான் அட்டாக் பண்ணாலும் அவனோட பாடி ரொம்பவே ஸ்ட்ராங். ஏஞ்சலிகாவோட ஃபாஸ்ட் அட்டாக்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல. அண்ட் ஏஞ்சலிகா ரொம்ப ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுனால அவனோட அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிச்சிருந்தா. ஓகே, நான் அதை தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஏஞ்சலிகா அவளோட ஸ்ட்ரென்த்னிங்க ரிலீஸ் பண்றா. உன்னால முடியும் அப்படின்னு ரீனட் சொல்றா. மேஜிக் ஃப்ளோர் ரிவர்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த ரீனட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாவை யூஸ் பண்ணி கீத்தோட வயிற்றுல அவ கிழிச்சிருந்தா. இப்போ சொல்றா யார் வீக்லிங்னு அப்படின்னு ஏஞ்சலிகா சிரிக்கிறா. இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடோட ஃபைட்டு வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.